அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூரில் 1000 ஏழை எளிய பயனாளிகளுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சைக்கிளும் வழங்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் உயிரிழப்புகள் இல்லாமல் சித்திரை திருவிழா நடைபெற்றதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு சித்திரை திருவிழா காண வரும் பக்தர்களுக்கு தனது கையால் அன்னதானம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு 501 பெண்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஜீவ அனுக்கிரக பொதுநலம் அறக்கட்டளை சார்பில் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் மாபெரும் அன்னதானம் வழங்கினர்.